இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2026 சனிக்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 16ஆம் திருநாள், சதய நட்சத்திரம், கும்பராசி. அதுலேயும் துவித்தியை திதி, அற்புதமான திதிகளில் எப்போவுமே துவிதியை திதியும் சரி திருத்தியை திதியும் சரி ரொம்ப அற்புதத்தை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லைட்டாக குடைச்சல் இருக்கும், லைட்டாக ஒரு சில பேருக்கு வலி வேதனைகளும் சின்ன சின்ன மன வருத்தங்களும் இருக்கும், பெருசாக பாதிக்காது. உண்மையை சொன்னால் சந்திராஷ்டமம் வேலை செய்யாது. எவ்ரிடே, அதாவது ஒரு நாளுக்குமே ஒரு சில பேருக்கு 2 மணி நேரம் மட்டும்தான் மேக்சிமம் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமத்தில் சந்திரன் தான் முழு நாள் நீங்கள் மைண்டு குழம்பி ஒரு மாதிரி இருப்பீங்கன்னா அர்த்தமே கிடையாது. தட்ஸ் அ ராங் கால்குலேஷன். 2 மணி நேரம் மட்டும்தான் சந்திராஷ்டமம். ஐ கேன் ப்ரூவ் இட். உங்கள் ஜாதகம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த டைம் தான் சந்திராஷ்டமம் நீங்கள் பாருங்கள், அந்த டைமில் ஒரு மாதிரி இருப்பீங்க, அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆகிடும். அதனால் சந்திராஷ்டமத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய நாள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், நன்னா இருப்பீங்க. இந்த மாதம் ஆரம்பிக்க போகிறது, எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்றைய நாள் சிம்பிளான பரிகாரம் சொன்னால் காலையிலே மோர் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகு செண்டும் சேரக்கூடிய ஒரு பொன்னான நாள். லாபங்களில் மிகப்பெரிய லாபம். வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக லாபம் கொடுக்கும். பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நிறையா பேர் மேஷத்தில் பிறந்தவங்க பயணங்கள் மிக அதிகமாக இருக்கலாம். நிறைய பேர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரும் லாபத்தை நீங்கள் குறிபார்த்து முடிக்கக்கூடிய அருமையான நாள். மூத்தவங்க மூலியமாக ரொம்ப பெரிய சாதகமான தீர்வு கொடுக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப சாதகமாக இருப்பாங்க. எதிரிகள் துவம்சமாகக்கூடிய அற்புதமான நாள். எவ்வளோ நல்லா இருக்குது. இது எல்லாமே இன்றைய நாள் நடக்க போகிறது. ஏன்னா திரிகோணத்தில் புதன் உட்காந்து அதை செஞ்சு வைக்க போகிறார். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாள் சாமுண்டி ஈஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மோகமான நாள் சொல்லலாம். சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லி பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பாக்கியத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில சுபக்கிரகங்கள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருந்தாலும் அதே பலன்களை பண்ணும். இந்த நாள் தொழிலில் நிறைய இடம் மாற்றம், ஆர்கியூமெண்ட் பண்ணி ஒரு காரியத்தை முடிக்கிறது. சில இடங்களில் நம்ம பேசினாதான் நல்லது, பேசலைன்னா நல்லது கிடையாது. ஒரு சில பேருக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் இன்றைய நாள் நீங்கள் பண்ணுவீங்க. ஏன்னா வேண்டான்னு சொன்னாலும் இன்றைய நாள் கொஞ்சம் கோபம் பதட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனாலேயே இந்த மாதிரி நடக்கும். நிறைய விஷயங்களில் கொஞ்சம் சறுக்கல்கள் இருக்கும், சேலஞ்ச் இருக்கும், ஆனால் முடிச்சிருவீங்க. அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். பெண்கள் கொஞ்சம் கோபத்தை குறைப்பது நல்லது. ஆண்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக போவோம். நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். லக்னம் ராசியிலேயே புதன் உட்கார்ந்துருக்கிறது. அதுக்கும் மேலே அந்த புதன் குருவுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறது பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நாட்களில் அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், பிரயாணங்கள், ஃப்ளைட்டு, ஏவியேஷன், ஏரோஸ்பேஸு, இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி காணக்கூடிய நாள். பன்முக கலைஞர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு புது மொழி கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கும். நிறைய பேருக்கு வெளிநாடுகளுக்கு பிரயாணம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு புது புது விஷயங்களெல்லாம் கண்டுபிடிப்பீங்க. ஆல் திஸ் வில் ஹேப்பன் டுடே. அற்புதமான நாள் சொல்லலாம். இந்த மாதிரி நாட்களில் பசங்களுக்கெல்லாம் யோகமான நாள். எடுத்த எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை தேவைப்படக்கூடிய நாள். இரவு நேரத்தில் பயணமும் ஹைட்டில் ட்ராவல் பண்ணும்போது கவனமும் தேவைப்படக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவில் கவனம், மாடிப்படி ஏறும் பொழுது கவனம், அதே மாதிரி ஹைட்லேருந்து கீழே இறங்கும்போது கவனம். இது 3ல் மட்டும் கவனமாக இருங்க. மூத்த அண்ணன் அல்லது மூத்த அக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மன கருத்து வேறுபாடுகள் நடக்கும். மூத்த அதிகாரிகள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க விஷயத்த மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது. ஆனாலும் விட்டு கொடுக்காமல் நம்ம விஷயத்தை நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஆனால் இன்றைய நாள் இது பண்ணுங்கள், கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும். எல்லா விஷயங்களையும் திருப்தி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க பொறுத்து தெய்வானுகிரகம் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு
ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாள்னு சொல்லலாம். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கூடிய சந்திரன் ராகு ரெண்டுமே சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது. அதோட திரிகோணத்தில் உட்காந்துருக்கூடிய புதன் நல்ல விஷயங்களை பண்ணுறார். புதன் நல்ல விஷயங்களை பண்ணுறார். எடுத்த காரியங்களை வெற்றியை கொடுக்கிறார். கால சூக்ஷமத்தை கணிக்கக்கூடிய திறமையை கொடுக்கிறார். ஸ்ட்ராட்டஜி போடக்கூடிய திறமையை கொடுக்கிறார். அதனால் பொதுவாக வியாபாரம் நல்லா இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவிக்கு நல்லா இருக்கும். கால் ஸ்லிப் ஆகிறது, டங்கு ஸ்லிப் ஆகிறதுங்கிற சமாச்சாரங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் பெரிய பிரச்சனையே கிடையாது. இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் மிகுந்த லாபம், அபார திருப்தி காணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசியில் இந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எதிரி ஒழிஞ்சான்னு சொல்லலாம். சந்திரன் ராகு திரிகோணத்தில் புதன் உங்களுடைய 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதி வெற்றியை கொடுக்குறார். நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு வெற்றி இன்றைய நாள் நீங்கள் பெறுவீர்கள். ஒரு வேளை இன்றைய நாள் கேஸ் எதாவது நடந்துன்றதுன்னு வைங்க, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கி டேட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஆர்டர் பாஸ் பண்ண போகிறாங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் வரும். மருத்துவத்துறைகளில் இன்றைய நாள் புரட்சிகளை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். மருத்துவர்களுக்கு யோகமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக முடியலாம். மெயினாக கொரியர் சர்வீஸ் நடத்துகிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றமும் பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். எதுலேயுமே ரொம்ப திறமையாக எதுலேயுமே பெரிய அளவுக்கு வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். நிறைய இடங்களில் பசங்களோட சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கும். நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு கிளைமேட்டே மாறலாம், இருக்கிற சூழலே மாறலாம். ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பல விஷயங்களில் பொறுத்து நீங்கள் டென்ஷனாக இப்போ நீங்கள் முடிச்சே ஆகணுங்கிற கண்டிஷனில் இருப்பீங்க. நிறைய பேருக்கு லைட்டாக ஜலதோஷம், லைட்டாக ஜுரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடம்புல வந்து ஹீட்டை தணிச்சுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இளநீர் சாப்பிடுவது ஏற்றத்தை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் நிறைய படிங்க, நல்ல புக்ஸ் படிங்க, நல்ல தியானம் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. அகோர வீரபத்ரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான அதிர்ஷ்டமான நிறம் வயலட். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதுலேயுமே திறமையாக செயல்படுவது, எதுலேயுமே அந்த விஷயத்தை எப்படி பண்ணணுங்கிற நுணுக்கத்தை கற்றுக்கொள்வது, இடம் பொருள் ஏவலறிந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்வது, இதில் இன்றைய நாள் ரொம்ப கெட்டிக்காரர்களாக இருப்பீர்கள். ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறதுல பெரிய ஆற்றல். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் மெயினாக கனிம வளம் சம்மந்தப்பட்ட தொடர்புகள், போர்வெல் வியாபாரம் பண்ணுறவங்க, போர்வெல் போடுறவங்க, ஒருவேளை உங்கள் வீட்டிலேயே போர் போடனா கூட இன்றைய நாள் மெயினாக அந்த தண்ணியில் வந்து கெமிக்கல் கலந்துருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க. அதுக்கான சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய அற்புதமான நாள். யாரெல்லாம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லாம் வச்சு நடத்துகிறீங்களோ, மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களோ, அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாள் எந்த விஷயத்தையுமே வந்து இந்த பகுத்தறிவுன்னு சொல்லுவோம்ல, அறிவு ஜாஸ்தியாக இருக்கும், ஐயோ பாவாங்கிற சமாச்சாரம் கம்மியாக இருக்கும். இதுதான் இன்றைய நாளுடைய சூக்ஷமம். ஆனால் இன்றைய நாள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாள். அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அலர்ஜி ஆகும், அதை மட்டும் பார்த்துங்க. வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், மீடியா, இன்ஃப்ளூயன்ஷியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விற்பனை சார்ந்த விஷயங்கள், தண்ணீர் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி தொடர்புகளில், இந்த மாதிரி வேலைகளில், இந்த மாதிரி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இன்றைய நாள் பெரிய ஏற்றமும் பெரிய வியாபாரமும் பெரிய அளவுக்கு நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய பொன்னான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். உங்கள் சகோதரர் மட்டும் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். தேவையில்லாத பிரச்சனைலாம் மாட்டாமல் இருக்கணும். மெயினாக சொன்னால் சமூக வலைதளங்களில் எதெல்லாம் சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கிறதோ அதுக்கெல்லாம் போய் நீங்கள் பதில் சொல்லாமல், அதுக்கெல்லாம் லைக் போடாமல், அதுக்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இதை மட்டும் பார்த்துங்க, வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நன்னா இருக்க போகிறீங்க. ஒரு சில பேருக்கு லைட்டாக உடம்புல ஒவ்வாமைன்னு சொல்லுவோம், சாப்பிட்டதோ இல்லை ஏதாவது ஒரு மெடிசனோ ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் அகோர வீரபத்ரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். அதிர்ஷ்டமான நிறம் கிரே கலர். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல வருமானம் உண்டு. எங்கால் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பணம் வருதான்னு கேட்க மாட்டார், மாவு வருதான்னு கேட்பார். இன்றைய நாள் ஃபுல்லாக நிறைய பேருக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. சந்திரன் ராகு திரிகோணத்தில் புதன் உட்கார்ந்துருக்காரு.
அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கெல்லாம் சரியான கொண்டாட்டம் தான். இவ்வளோ நாளாக கொடுக்காத வேண்டிய நாள் கொடுக்குறான்னா எவ்வளோ பெரிய சமாச்சாரம். அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் நீங்கள் பேசுகிறது தான் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்குது. சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள்னு சொல்லலாம். சந்திரன் ராகு ராசி லக்னத்தை உட்காந்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது எதையுமே பிரம்மாண்டத்தன்மையை கொடுப்பது. பெருசாக ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிக்கிறது, ஒரு சில நாட்கள் அப்படி பண்ண வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் எல்லாருக்குமே இருக்கும். நாசூக்காக சொன்னால் கேட்காதவங்ககிட்ட அவன் சொல்கிற மாதிரி சொன்னால் தான் புரியுங்கிற மாதிரி தட்ஸ் அ வே. வேறு ஆப்ஷனே கிடையாது. திரிகோணத்தில் புதன் இருக்கனால அமேசிங் ஆர்கியூமெண்டேட்டிவ் டெக்னிக்குன்னு சொல்லலாம். மெயினாக கலைஞர்களுக்கு, மெயினாக அட்வொகேட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு, லாயராக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மன வலிமை மிக 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 அதிகமாக இருக்கும். நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது நடக்காதுங்கிற சமாச்சாரமே கிடையாது. எதையுமே முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அமோகமான ஒரு நாள். தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போய் ஒரு அபிஷேகத்துக்கு மட்டும் கூட்டிட்டு போங்க. மற்ற எல்லாமே ஜாமுன்னு நடக்கும். எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமை பொறுமை பொறுமை. சாயந்தரத்துக்கு அப்புறம் ஒரு சில கன்ஃபியூஷன் ஆரம்பிக்கலாம். திடீர் பிரயாணங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் இருக்கலாம். முக்கியமான தகவல்கள், டிஸ்கஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் ஏற்படலாம். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் தேவையில்லாத ஓவராக புரளி பேசலாம். இது எல்லாமே ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் மற்றவங்களுக்கு அது தீமை. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க சமாச்சாரம் இந்த வீட்டில் பேசாமல் இருக்கிறது நல்லது. உணவில் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நம்பி யாருக்காரு பணம் கொடுத்தீங்கன்னா வராது, அது மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மெயினாக சொல்ல வேண்டியது அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நன்னா இருக்குன்னு கேட்டால், மெயினாக கன்னி ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. மிதுன ராசி நண்பர்களுக்கும் பெரிய மாற்றங்கள் உண்டு. இதனால் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கட்டும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். ஃபஸ்ட்டு சந்தோஷமான மனநிறைவு எல்லாருக்கும் இருக்கட்டும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.